என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு சிந்தனை செய். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் முடிய. சிந்தனை செய். மரியாளோ அந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். மரியாளுக்கு தேவதூதன் தோன்றி அவள் வயிற்றில் இயேசு பிறப்பார் என்ற செய்தியை கூறினான். அந்த குழந்தையை பற்றி அவருக்கு சில விவரங்களையும் கூறினான். இயேசு பெரியவராயிருப்பார், அவர் உன்னதமானவரின் குமாரன், தேவன் அவருக்கு தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்பன போன்ற புதிய உன்னதமான செய்திகளை கூறினான். அடுத்து மரியாள் எலிசபெத்தை சந்திக்கிறாள். அவளும் மரியாளை ஆண்டவருடைய தாயார் என்றும் விசுவாசித்தவளே பாக்கியவதி என்றும் சொல்லி வாழ்த்தினாள். அதன் பின் மேய்ப்பர்கள் வந்து தூதன் மூலம் அவர்கள் கேட்ட செய்தி, பரமசேனை பாடிய துதி பற்றியெல்லாம் சொல்லியிருப்பார்கள். அதே போல சாஸ்திரிகள் நட்சத்திரத்தால் வழிநடத்தப்பட்டதையும் ஆலயத்தில் சிமியோன், அன்னாள் ஆகியோர் கிறிஸ்துவை பற்றி கூறியதையும் மரியாள் கேட்டிருப்பாள். முக்கியமாக சிமியோன் உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொன்னதையும் கேட்டிருப்பாள். இந்த சங்கதிகளையெல்லாம் மரியாள் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாளாம். இது நம் ஆன்மீக வாழ்க்கைக்கு அவசியமான காரியம். சிந்தனை என்பது ஏறக்குறைய தியானம். வேத வசனங்களை சிந்தித்தால் அது தியானம். சொந்த வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை யோசித்து பார்த்தால் அது வெறும் சிந்தனைதான். அச்சிந்தனையும் செம்மையானதாக, பயன் விளைவிக்க கூடியதாக அமையக்கூடும். தியானமாக மாறி நற்புத்தியை தரக்கூடும். இப்படி நிகழ்வுகளை குறித்து சிந்திக்கும்போது, ஏன் இப்படி நடந்தது, இதற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டுமா, ஜெபிக்க வேண்டுமா என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டு சிந்தித்தால் அந்த சிந்தனையின் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். ஏதோ நடந்தது, நான் என்ன செய்யக்கூடும் என்ற எதிர்மறை எண்ணத்தோடு 4 பேரிடம் கதையாய் சொல்லிவிட்டு மறந்து போவது புத்திசாலித்தனமானதல்ல. சிறப்பு நிகழ்வுகளை அலசி ஆராய்ந்து தேவன் நாம் என்ன செய்ய விரும்புகிறார் என்று கண்டுகொள்ளும் நற்பழக்கம் வேண்டும். மரியாளிடம் நாம் காணும் இன்னொரு நற்பண்பு அர்ப்பணிப்பு. திருமணமாகாத கன்னி பெண்ணுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது. என்ன வேலை? குழந்தை பெற்று கொடுப்பது. இன்றைய வாடகை தாய் போல எந்த கன்னி ஒத்துக்கொள்வாள்? யோசிப்பாள், ஒத்தி போடுவாள். ஒத்துக்கொள்வாளா? மரியாள் என்ன சொல்கிறாள்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்கிறார். இதுதான் அர்ப்பணிப்பு. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்கிறார். இதுதான் அர்ப்பணிப்பு. என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே.
தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். ஜெபம். இறைவா, நான் அதிகம் பேசாத சிந்தனைவாதியாக வேண்டும், உதவி செய்யும். என்னை அடிமையாய் அர்ப்பணிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும். ஆமேன்.